வணக்கம் தமிழர்களே, எப்படி இருக்கீங்க? சுவையான பட்டாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? பட்டாணியில் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுப்போங்க. இப்போ குக்கருக்கு மாற்றி உப்பு போட்டு ஒரு 2 விசில் வச்சுப்போமா? இதுக்கு தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, கேரட்டு இதெல்லாம் சின்னதாக நறுக்கி வச்சுப்போம். கேரட்டை இது மாதிரி நைஸாக துருவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுப்போமா? இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டை நசுக்கி போட்டுக்கோங்க. இப்போ கறி மசாலா பட்டையை போட்டுப்போம். இப்போ கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டு தாளிச்சுப்போமா? இப்போ தக்காளி சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ வேக வச்ச பட்டாணியை சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கரைச்சி வச்சிருந்த கடலை மாவை எடுத்து ஊற்றிப்போங்க. இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுப்போமா? இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். அப்படியே 2 கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு அருமையான பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செம்மையா இருக்குங்க. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.